ஹாய் ஃபுட் லவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரியாணியோட சுவையான வரலாறு. இந்த அருமையான வாசனையோட சூப்பரான பிரியாணி எங்கிருந்து வந்ததுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பெர்ஷியன் ஆரிஜின். பிரியாணிங்கிற வார்த்தையே பெர்ஷியன்ல இருந்து வந்ததுதான். பிரியான் நான் பொரிக்கிறதுனும் பிரிஞ்ச்னா அரிசின்னு அர்த்தம். இப்போ இருக்கிற ஈரான்ல அந்த காலத்துல பெர்சியாவில் இந்த மாதிரி சாப்பாடு ரொம்ப பிரபலம். அது எப்படி இந்தியாவுக்கு வந்ததுன்னா முகலாயர்கள் இல்லைன்னா வியாபாரிகள் மூலமா வந்திருக்கலாம். அடுத்து முகலாயர்களும் பிரியாணியும். முகலாயர்கள் இந்தியாவை கைப்பற்றின பிறகு அரண்மனை சமையல் அறைகள்ல பிரியாணிக்கு என்ன ஒரு தனி இடம் கிடைச்சிருச்சு. முகலாயர்களுக்கு ருசியான வாசனையான சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். பிரியாணியும் அவங்களோட விருந்துல முக்கியமான இடத்தை பிடிச்சிருச்சு. பிரியாணி அப்புறம் இந்தியா முழுக்க பரவி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி மாறிடுச்சு. இதோ பாருங்க, ஹைதராபாத் பிரியாணி, நிஜாம்களோட ஸ்டைல், குங்குமப்பூ, மென்மையான இறைச்சி, தம் ஸ்டைல். லக்னோ அவதி பிரியாணி காரம் கொஞ்சம் கம்மி, ரொம்ப டெலிகேட். கொல்கத்தா பிரியாணி உருளைக்கிழங்கு சேர்த்து செய்வாங்க. நம்ம தமிழ்நாட்டுல திண்டுக்கல் பிரியாணி சீரக சம்பா அரிசியில செய்வாங்க. கேரளாவுல மலபார் பிரியாணி நெய் நிறைய ஊத்தி செய்வாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? முகலாய மன்னர் ஷாஜகானோட மனைவி மும்தாஜ் மஹால் படை வீரர்கள் எல்லாம் சோர்வா இருக்கிறத பார்த்து சத்தான சாப்பாடு செய்ய சொன்னாங்களாம். அதுதான் பிரியாணின்னு சொல்றாங்க. சுலபமா செய்யலாம், வாசனையும் அப்படியே இருக்குங்கிறதால படை வீரர்கள், தொழிலாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னைக்கு உலகம் முழுக்க பிரியாணிக்கு பேர் போயிடுச்சு. துபாய், லண்டன், மலேசியான்னு எங்க போனாலும் பிரியாணி கிடைக்கும். பிரியாணி எவ்வளவு வருஷமா இருந்தாலும் அதோட டேஸ்ட் எப்பவும் சூப்பரா தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி எது? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சாப்பாட்டு கதைகளுக்காக மறுபடியும் சந்திக்கலாம்.